உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு பவர் டு கெட் வெல்த், செல்வ வளம் பெருக்கும் சக்தி. வெறுமையாக செல்வம்னு சொன்னால் ரிச்சஸ், செல்வ வளம், வெல்த், சொத்து சுகம், அதை எப்படி பெருக்கிறது? பிரியமானவர்களே, ப்ராஸ்பெரிட்டி டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டரினும் வேதத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. அவர் நம்முடைய செழுமையை விரும்புகிற தேவன். ஹி டிசைர்ஸ் அவர் ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது. நாம் யாரும் தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் கிடையாது. தரித்திரம் ஒரு சாபத்தின் அடையாளம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானால், பிறக்கும்போது ஏழை கோலத்தில் பிறந்தார். ஆரம்பம் ஒரு கந்தை துணியில் துடைத்து தீட்டு என்று சீ என்று எரிந்த ஒரு துணியில் அவரை பொதிந்தார்கள். ஒரு மாட்டுக்கு தீனி போடுகிற முன் அணையிலே, மாட்டுக்கு தீனி போடுகிற முன் அணையிலே அவரை கிடத்தினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படியே இருக்கலை. அவர் கடைசி ராபோஜனம் நல்ல ஒரு மேலறையில், நல்ல மெத்தையெல்லாம் விரிக்கப்பட்டு குஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரு திவான்லாம் இருக்கிற ஒரு நல்ல மேலறையில் தான் அவருடைய கடைசி ராபோஜனம் இருந்தது. அவர் ரோம அதிகாரிகள் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டாங்க, ரத்தம் படிந்த வஸ்திரம். ஆனால் அந்த வஸ்திரத்தை அவங்க எனக்கு உனக்கு என்ன சீட்டு போட்டு அந்த அதிகாரிகள் அந்த வஸ்திரத்தை எடுக்கிறாங்க. அவருடைய உள்ளங்கி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கடைசியில் அவங்களுக்குள்ளே யார் எடுக்கன்னு தெரியாமல் அதுக்கு சீட்டு போட்டு எடுத்தாங்க. அந்த காலத்தில் தையலே இல்லாமல் அந்த அங்கி செய்யப்பட்டிருந்து அவங்க நெய்யும் போதே அப்படி அங்கியாக நெய்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பான விலையேற பெற்ற அங்கியாக இருந்திருக்கும். நல்ல பரிமள தைலங்கள்லாம் பூசி அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுறாங்க. ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். சிலுவையில் அரைந்த அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ண மாட்டார், தூக்கி போட்டுருவாங்க. சிலுவையில் அரைந்த பிரேதத்தை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி மண்டை ஓடுகளால் நிறைந்தபடினாலே அதற்கு கொல்கதா என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லுவார்கள். ஆனால் இவர் தூக்கி சும்மா போட்டுடல, ஒரு ஐஸ்வர்யனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்தது. ஒரு சத்தியத்தை அதில் வெளிப்படுத்துகிறார். முடிவு சம்பூர்ணம். நம்முடைய ஐஸ்வர்யத்தை, செழுமையை விரும்புகிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து கடந்து போகிறேன். உபாகமம் 8:10 ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமையடையாமலும்
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர் வழியாய் உன்னை அழைத்து வந்தவருமாய் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்தார். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலன், அப்படியான ஏதோ சரீர பலன் என்றல்ல, நல்ல திட்டங்கள், நல்ல மூளை வளம், ஆலோசனை. அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுத்தார். இட் இஸ் ஹீ தட் கிவத் தி பவர் டு கெட் வெல்த். இட் இஸ் ஹீ தட் கிவத் பவர் டு கெட் வெல்த். பிரியமானவர்களே, நிறைய வசனங்களை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. வீடுகளில் போய் நல்லா தியானிங்க. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாக நம்மை காத்துக்கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக ஐஸ்வர்யம் வரும். ஏன் மற்றவங்களுக்கு ஐஸ்வர்யம் வருது? ஒரே ஒரு வித்தியாசம், எல்லாருக்கும் ஒரு வேளை இறைவனை வணங்காதவர்களுக்கு கூட, இறை மறுப்பாளர்களுக்கு கூட ஐஸ்வர்யம் வரலாம். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், நம்முடைய தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும்போது அதோடு அவர் வேதனையை கூட்டார். அதோடு அவர் வேதனையை கூட்டார். 1 நாளாகமம் 29:12, 1 Chronicles 29:12, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. அப்போ ஐஸ்வர்யம் அவரால் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணீங்க. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாரையும் ஆசீர்வதிக்க, யாரையும் ஐஸ்வர்யவானாய் மாற்ற, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து கோபுரத்தில் வைக்க அவரால் முடியும். எத்தனையோ பேர் அப்படி வைத்திருக்கிறார். நம்முடைய சபையிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் உண்டு. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிற ஒரு சக்தி இது எப்படி கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு அது எப்படி கிரியை செய்யும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவருடைய உள்ளத்தில் பாரப்படுத்தின ஒரு சில குறிப்பு, வேகமாக ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது 112 சங்கீதம் 13 வசனம், Psalm 112:13. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பிரின்சிபிள் நம்பர் 1, obey his principles and precepts. அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், நியாயங்கள், அவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தினால் உள்ள ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணும்னு சொன்னால் அவருடைய பிரின்சிபிள்ஸ், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் கீழ்ப்படிங்க. அதனால தான் நம்ம வாசித்த வேத பகுதியிலேயே உபாகம் 8:11 வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள் அவைகளை கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கார். அவைகளை கை கொள்ளாமற் போகாதபடிக்கு. இன்றைக்கெல்லாம் பல துருபதேசங்கள். புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கிடையாது. நம்மெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளவங்க இல்லை. அது அநியாயமான பிரமாணமா? நியாயமான பிரமாணம் தானே.
இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நமக்கு எதுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் வேண்டாமா? எந்த சொல்லுது அந்த வேதம்? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, செய்யாதீங்க. அதே கட்டளையில் தானே வருது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறதே தேவ உபதேசமாக, பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசமாக? அந்த சாட்சி பிரமாணங்களில் தான் களவு செய்யாதிருப்பாயாக. அதே சாட்சி பிரமாணத்தில் தான் அவன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு இருக்கு. தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும் என்றால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெற்றோரை கனம் பண்ணணும் இல்லையா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணுமில்ல, ஆசரிக்கணுமில்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த பிரமாணத்தையும் நம்ம விடக்கூடாது. அதை பற்றி விளக்கமாக சொல்ல நேரமில்லை. குறிப்பாக மாரல் லாஸ் 3ஆக பிரிப்பாங்க. சன்மார்க்க ரீதியான சட்டத்திட்டம், அவங்க பிற வழிபாட்டு முறையை சேர்ந்துள்ளாக இருக்கட்டும், இறை மறுப்பாளர்களாக இருக்கட்டும், எல்லாரும் மனதிலையும் இருக்குது விபச்சாரம் செய்யக்கூடாது. ஒழுக்க நெறி என்று ஒன்றை பேசுகிறோம், ஒழுக்கம் விழுப்பம் தரும்னு சொல்கிறோம். அப்போ ஒழுக்கம்னு எப்படி இருக்குது? அப்போ ஒழுக்கம் என்று ஒன்று இருந்தால் ஒழுக்கமின்மை என்று ஒன்று இருக்கு இல்லையா? இது ஒழுக்கம், இது ஒழுக்க இன்மைங்கிற பிரமாணத்தை யார் எழுதுனது? அப்போ அந்த பிரமாணத்தை உருவாக்கி ஒரு தேவன் இருக்கணும் இல்லையா? இது ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னொன்று ஒழுக்கமின்மை. இப்போ இது ஒழுக்கம், இது ஒழுக்க இன்மைன்னு சொல்லி எனக்கு தெரியுது என்று சொன்னால் இதை யார் ஏற்படுத்தினது? அதுக்குள்ளே இப்போ போக நேரம் இல்லை. பெரிய மாணவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த மாரல் லாஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். இன்னும் சில சட்டத்திட்டங்கள் ஹைஜீன், நம்முடைய சுகாதாரத்துக்கு அடுத்த சட்டத்திட்டங்கள். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னொன்று செரிமோனியல் லாஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நிறைவேறுது. இதை விலைக்கு சொல்ல இன்றைக்கு நேரம் இல்லை. ஆனால் அவருடைய பிரமாணங்கள், அவருடைய லாஸ், அதில் தான் அந்த உலகம் இயங்குதுங்க. அதில் தான் அந்த உலகம் இயங்குது. நீங்கள் கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் நமக்கு நல்லா தெரியும். துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காதீங்க. தேவ பயம் இல்லாத துன்மார்க்கர், பிரமாணம்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்மெல்லாம் பிரமாணத்துக்குரியவங்க இல்லை, நம்மெல்லாம் புதிய ஏற்பாடுலாம் சொல்லுவாங்க. அந்த துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாதீங்க. பாவிகள் நிற்க இடத்துல நிற்காதீங்க. பிரியமானவர்களை, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. கர்த்தருடைய வேதம் என்றால் அங்கே மூல மொழியில் லா, கர்த்தருடைய லா, கர்த்தருடைய பிரமாணம், அதில் பிரியமாக இருந்து நைட் அண்ட் டே அதை மெடிடேட் பண்ணி அதையே பினாத்திட்டுருங்க. ஆண்டவர் அங்கேயே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். ஸோ பிரின்சிபல் நம்பர் 1 இல்லைன்னா முதலாவது உள்ள ஒரு குறிப்பு. எப்படி அந்த பொருளாதார சக்ஸஸ் நமக்கு வரும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, பிரமாணங்களை, கட்டளைகளை, நியமங்களை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆசையாக இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்பர் 2 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். நீதிமொழிகள் 3, 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இதுக்கும் விரோதமான உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கான துன்மார்க்கமான நிறைய ஆலோசனைகள் உண்டு. எப்படியாவது நீங்கள் காணிக்கை கொடுக்கக்கூடாது, நீங்கள் தசமபாகம் கொடுக்கக்கூடாது, தேவன் உங்களை ஆசீர்வதித்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால வஞ்சிக்கிற ஆவிகள் இதற்கு விரோதமாக இன்றைக்கு கிரியை செய்யுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. எல்லா இறை வழிபாட்டாளர்களுக்கும்
எல்லா இறை வழிபாட்டாளர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இறைவனுக்கு காணிக்கை கொடுக்கிற ஒரு பழக்கம், வழிபாட்டில் காணிக்கை செலுத்துகிற பழக்கம் எல்லா மதங்கள்லையும் இருக்கு. எப்படி விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கிறோ, அதே போல் ஆரம்பத்தில் எப்படி காயினுக்கு அந்த ஐடியா வந்துச்சு, எப்படி ஆபேலுக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. காயின் பயிரிடுகிறவன், அவனுக்குள்ள ஒரு ஐடியா வருது, அதில் கொஞ்சம் கனிகளை கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். ஆபேல் மந்தை மேய்க்கிறவன், அவனுக்கு ஒரு ஐடியா வருது, அவன் இன்னும் யோசிக்கிறான். தொழுவத்தில் முதன்மையானவைகள், முதலீட்டு கொழுமையானது, ஸ்பெஷல், அதை கொண்டு பலியிடணும். அப்போ இந்த எண்ணம் இயற்கையாகவே மனிதனுக்குள்ளே இருக்கிறது. எப்படியாகிலும் காணிக்கை செலுத்தக்கூடாது, அவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கூடக்கூடாது என்பதனாலே பிசாசு தன்னுடைய முகவர்கள் மூலமாக, ஏஜென்ட்ஸ் மூலமாக அதற்கு விரோதமாக இன்றைக்கு பேசுகிறான். இது மனிதனுடைய சுபாவம். பிரியமானவர்களே, நீ அப்படி கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்த வருஷம் வசிங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்படி நீ கனம் பண்ண பழகுவாயானால் உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். வேதம் பொய்யா? நீங்கள் அப்படி செய்து பாருங்க. நம்ம சபையில் அப்படி செய்கிற, கர்த்தரை தங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கனம் பண்ணுகிற எத்தனையோ பேர் இவ்வளவோ செழிப்பாக இருக்காங்க. அன்றைக்கு இருந்ததை காட்டில் 1000 மடங்கு என்றல்ல 10,000 மடங்கு பெருகி இருக்கிறார். கோடா கொடியாய் பெருகுவா என்று சொன்னால் கோடா கொடியாய் பெருகணும்னு வாஞ்சிக்கிறேன். அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுது, நல்ல உற்சாகமாக. பிரியமான உங்களுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி பழகுங்க. எப்படி பண்ணணும்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். அது எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதம். பைபிள் சொல்லி இருக்கு உங்க ஆசீர்வாதத்துக்காக. இதை நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிறேன் என்றால் என்னுடைய தேவைக்காக இல்லை, என்னை அழைத்தவர் கர்த்தர். ஆனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சாபம். தெளிவாக சொல்லுது, நீங்கள் இப்படி செய்தால் நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்லையோ என்று சோதித்து பாருங்கள். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்களுக்கு என்னென்ன விதத்தில் நஷ்டம் வருதோ அதை நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போகும். நீங்க செய்யற கையின் பிரயாசம் பலன் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அப்படி நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின், உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க பிஸ்னஸ் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று ராபர்ட் சைமன் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்படிய மனமுள்ளவர்கள் கீழ்ப்படிங்க. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடுலாம் அதை பற்றி சொல்லலை, தெளிவாக இயேசு சொன்னார். தசம பாகத்தை பற்றி பேசும்போது பரிசேயர் அந்த வெந்தயத்திலும் கொத்தமல்லியிலையும் கூட தசம பாகம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இயேசு என்ன சொன்னார்? அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். இயேசு தானே சத்தியம், நானே சத்தியம்னு சொன்னார் இல்லையா? இப்போ இயேசு தானே இதை சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளவு துணிகரமாக ஜனங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். இப்போ பவுல் என்ன சொன்னார்? உங்கள் வரவுக்கு தக்கதாக உங்கள் மனதில் நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிட்டபடி. நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணுறீங்க? ஏதோ 1% கொடுத்தா போதும், கொடுங்க. இருக்கிறதுல அப்படி தேடி பார்த்து ஒரு 10 ரூபா தாளை போட்டு போயிடலாம், போடுங்க.
போடுங்க. இல்லைப்பா ஒரு சரி 2% கொடுப்போம், கொடுங்க. உங்கள் மனதில் என்ன நிர்ணயம் பண்ணிக்கிட்டீங்களோ செய்யுங்க. இல்லை நான் 10% கொடுக்க போகிறேன், கொடுங்க. இல்லை என் நீதி பரிசையோட நீதியை காட்டில் அதிகமாக இருக்கணும், நான் 20% கொடுக்க போகிறேன், கொடுங்க. புதிய ஏற்பாட்டில் பிரமாணம் கிடையாது. உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடி செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருப்பார். உற்சாகம் இல்லாமல் அழுதுகிட்டே கொடுக்குறவங்க மற்றத்தில் தேவன் பிரியமாக இருக்க முடியாது. சிம்பிள். இப்போ அப்போ நான் 10 கொடுக்குறேன்னா 10% கொடுக்கனா, 1% கொடுக்கனா, இல்லை தடவை எடுத்து 10 ரூபா போட்டு போகிறேன்னா, பிரியமானவர்களே, அது ஊழியக்காரருக்காக அல்ல, அது உங்களை வெளிப்படுத்துகிறது. அது உங்களை வெளிப்படுத்துகிறது. அந்த ஏழை விதவை 2 காசு போட்டா, ஏழை விதவை 2 காசு போடலை, 100% போட்டா. அவள் 2 காசு போட்டனால அவளை மெச்சிக்கொள்ளலை. ஐஸ்வர்யவான்கள்லாம் தங்க ஐஸ்வர்யத்திலேருந்து போட்டாங்க. ஒருவேளை 10% போட்டிருப்பாங்க, 5% போட்டிருப்பாங்க. ஆனால் இவள் 2 காசு போட்டது 100% போட்டா. பிரியமானவர்களே, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இது எங்களுடைய ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சார்ந்த அல்ல, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொன்னேன். ஒரு 2 வசனத்தை சுட்டி காட்டி வேகமாக கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 9:11 வாசிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? டிரான்சாக்ஷன் வேணும் இல்லையா? நாங்கள் ஞான நன்மையை கொடுக்குறோம், வசன வெளிச்சத்தை கொடுக்குறோம். பிரியமானவர்களே, ஜீவனை பணைய வைத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும்போது ஆலோசனை கொடுக்குறோம், நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்கிறோம். பவுல் எழுதுனது சொல்கிறேன். உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைக்கிற நாங்கள் உங்களிடத்தில் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ரோமர் 15:27, ரோமர் 15:27 பவுல் எழுதுகிறார். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எதற்கு கடனாளிகள்? எப்படி என்றால், புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளுக்கு பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். அவர் ஞான நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்குரிய தொகையை செலுத்தலைன்னா, பவுல் எழுதுகிறார், வேதம் சொல்லுது அவன் கடனாளி. A transaction cannot be complete. A transaction cannot be complete. ஞான நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்கள் யார் மூலமாக உங்களுக்கு அந்த ஞான நன்மை கிடைக்குதோ அவங்களுடைய சரீர நன்மையை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடன் அல்லவா என்று எழுதுகிறார். ஒரு அருமையான வேத வசனம் உண்டு, எசேக்கியேல் 44:30. சகலவித முதற்கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக. பிரியமானவர்களே, யாருடையதாக இருக்கணும்னு வேதத்தில் இருக்குது. உங்களுக்காக ஊழியம் செய்கிற பிரீஸ்ட், உங்களை தேவனோடு இணைக்கிற பிரீஸ்ட். பிரீஸ்ட் என்று சொல்லுகிறது ஆசாரி. இன் பிட்வீன் காட் அண்ட் யூ, உங்களுடைய குறைகளுக்காக பலி செலுத்துகிறவர். நீங்கள் கொடுக்குற காணிக்கெல்லாம் அவருடையது. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. எதற்காக? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு. ஆசாரிய வீட்டில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். நம்ம பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் சந்தோஷமாக கர்த்தரை கனம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்ல. இந்த நாட்கள் அதை பற்றி பேசும்போது ஒரு ஐயோ மற்றவங்க இதை என்ன சொல்லுவாங்க தெரியலையே, கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத பற்றி கவலை இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஒருவேளை இதனால் தவறாக சொன்னாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறனால மாத்திரம்தான் சொல்லுகிறேன். என்னை அழைத்தவர் கர்த்தர், இதுவரைக்கும் நடத்தினார், நடத்துவார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சற்று வேகமாக கடந்து போகிறேன். மூன்றாவது, முதலாவது காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் உற்சாக காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. சரி, மூன்றாவது காட்ஸ் பிரின்சிபிள் என்ன? ஏசாயா 48:17 வாசியுங்க. ஐசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரின்சிபிள் நம்பர் 3, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கணும்னா பி கைடட் அண்ட் லெட் பை காட். தேவனால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுங்க. பிரயோஜனமானவைகளை போதித்து he teaches you unto profit அப்படின்னு இருக்கு. உனக்கு என்ன செஞ்சால் லாபம் கிடைக்குமோ அதை ஆண்டவர் சொல்லுவார். பிரியமானவர்களே, ஒரு தொழில் அதிபர் சபையில் இருந்தார் பேரில். ஒரு நாள் பைபிள் பிரின்சிபலை சொல்லும்போது ஏன்ட நேராக இல்லை, அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லியிருக்கேன். பாஸ்டர் சொல்லுவார், அவருக்கு என்ன தெரியும், மேய்ப்பனுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி. அவர் சொன்னால் அதே வார்த்தை, மேய்ப்பனுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி. அவங்க வீட்டில் வந்து சொன்னாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் இப்படி சொல்கிறார். அப்போ நான் கூட சொன்னேன், எனக்கு பிஸ்னஸ் தெரியாது, ஆனால் ஆண்டோடைய பிரின்சிபல் தெரியும். உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறது எனக்கு தெரியும்னு. அவர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அவருடைய வாழ்க்கை பிரியமானவர்களை கேடு உள்ளதாய் மாறியது. ரொம்ப வேதனையோட சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவர்களை போதிக்கணும். நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டணும். அதனால தான் சங்கீதம் 16:7 பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி ஆலோசனை தந்தா? ராக்காலங்களில் என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு, இதை செய்யாத, என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்திட்டு நான் நடக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு போதிக்கிறார். வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட் பண்ணாத, இந்த பிஸ்னஸ் செய்யாத அங்கிற அந்த ஒரு கைடன்ஸ் வேணும். நம்ம அதிகமாக பயப்படுகிற ஒரு வேத பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். அடிக்கடி நான் இந்த வசனத்தை சொல்லியிருப்பேன். இன்ன வரைக்கும் நான் பயப்படுறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11 வாசியுங்கள். verse 11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழி. அதன் முடிவோ மரண வழிகள். இதெல்லாம் இப்படி தான் செய்யலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் போடலாம், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இப்படி செய்யலாம், இந்த பிஸ்னஸ் செய்யலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரணம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கிறோம். 2 Corinthians 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் விளைச்சல் நீதியின் விளைச்சலாக இருக்கணும். நல்லா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், எதை செய்ய விரும்புகிறார், எப்படி செய்யணும், எப்படி விதைக்கணும், அந்த நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை கூட சுட்டி காட்டி கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 28, 25, 26 வாசியுங்கள். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், நம்புகிறவனோ செழிப்பார். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவன், தான் சுய புத்திய, தான் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். பைபிளில் சொல்லியிருக்கு. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், தன்னுடைய செம்மையாக தோன்றுகிற வழிகளை நம்புகிறவன் மூடன். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, காரியங்களை செய். ஸோ பிரின்சிபல் கொஞ்சம் வேகமாக நான் கடந்து போகிறேன். பிரின்சிபல் நம்பர் 1, கர்த்தருடைய லாஸை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் நம்பர் 2, உங்களை எல்லா விளைவின் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. பிரின்சிபல் நம்பர் 3, அவர் உங்களை கைட் பண்ணுறதுக்கு நல்லா ஜெபித்து
தேவ ஆலோசனை, இது தேவ ஆலோசனை. இந்த பிஸ்னஸ் நான் செய்கிறது தேவ ஆலோசனை. இது நான் சரியான ஒரு நீதியாக செய்கிறேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஏற்ற ஒரு பாத்திரமாக என்னை வைத்து கொள்ளுகிறேன். 4வது ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நம்ம எதுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தராரு? நாம் அனுபவிப்பதற்கு. நாம் அனுபவிப்பதற்கு எப்படி அனுபவிக்கணும்? அதே 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. 1 தீமோத்தேயு அதுக்கு முன்னால் எழுதுறாரு, தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான். இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? எதுக்கு எனக்கு இந்த ஐஸ்வர்யம் தந்திருக்கிறார்? என்னுடைய குடும்பத்தாரினுடைய தேவைகளை சந்திக்கணும், நான் அனுபவிக்கணும். நான் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறார். எப்படி அனுபவிக்கணும்? நீதிமொழிகள் 24:2-3 வசனங்களில் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். ஞானத்தினால் வீடு கட்டப்படணும், விவேகத்தினால் அது நிலை நிற்கும், அறிவினால் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கும். ஒரு ஞானம் வேணும், அறிவு வேணும். பிரியமானவர்களே, ஞானத்தினால், அறிவினால், விவேகத்தினால் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். அப்போ எப்படி அனுபவிக்கக்கூடாது? பெருமைக்காக அனுபவிக்கக்கூடாது. வீண் பெருமை பந்தா அதுக்காக அனுபவிக்கக்கூடாது. நம்ம அனுபவிக்க தான் கொடுத்துருக்காரு. மற்றவங்களோட போட்டி போட்டு நம்ம அன்றைக்கி பட்டிமன்றத்தில் நிறைய குறிப்புகள் பார்த்தோம். வெறும் திருமணத்துக்கு மாத்திரமல்ல. பிரியமானவர்களை, தமிழில் ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் உண்டு. சிறுக கட்டி பெருக வாழ் அப்படிம்பாங்க. சிறுக கட்டி பெருக வாழ். நீ கட்டுறதுன்னு செய்கிறது சிறுசாக இருக்கட்டும், உன் வாழ்க்கை பெருசாக இருக்கட்டும். சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அறிவு வேணும், ஞானம் வேணும், விவேகம் வேணும். நம்ம பிள்ளைகள் நம்முடைய பந்தய சுற்றின் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கணும். நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறைவுபடக்கூடாது. அதே வேளையில் பிசாசு பேய்த்தனத்துக்கு அடுத்த பெருமை, வீண் செலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை விலக்கி காத்து உங்களை சாதிக்கக்கூடிய குடும்பத்தார், பிள்ளைகள், உறவுகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. நீங்கள் அனுபவிப்பதற்காக என்ஜாய்ங்கிற வேலை இருக்குது. நீங்கள் அனுபவிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு செல்வங்களை தருகிறார். பிரியமானவர்களை, நம்ம யாரும் அனுபவிக்காமல் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க, அது எவ்வளோதான் இருந்தாலும் அது நக்கி தான் சாப்பிடுமா. நம்ம அப்படி இல்லை. நமக்கு கர்த்தர் அறிவு தந்திருக்கார், ஞானம் தந்திருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம குடும்பம் அனுபவிப்பதற்காக. நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இதே காரியத்தை பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்களை குறித்து கொள்ளுங்க. 6, 7, 8, 9 வசனங்களில் செய்கிறார். கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும்னா நமக்கு ஒரு லிபரல் மைண்டு வேண்டும், உதார குணம் வேண்டும். லோபித்தனம், கஞ்சத்தனம் அதெல்லாம் வேதத்தில் கண்டிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு உளவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க, யாருடைய மைண்ட் செட்
ஒரு உதாரத்துவம் இருக்குதோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். தமிழில் சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊறும். இறைக்கிற கிணறு ஊறும். நல்ல உதாரம், லிபரல். வாரி இறங்க, பிசிறுத்தனம் பண்ணாதீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு செலவழித்தாலும் சரி, ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் சரி, ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர்களை அன்பாக சொல்கிறேன். அந்த மைண்ட் செட், தடை பார்த்து இதை பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஐயோ செலவிடக்கூடாதே அப்படின்னு ரொம்ப பார்க்காதீங்க. ஞானமாக இருங்க. ஆனால் மைண்ட் லிபரலாக இருக்கணும். வாரி இறைத்தான் பைபிளில் தான் போட்டிருக்கு. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் சொல்கிறேன். வெறும் அது காணிக்கைக்காக மாத்திரமா இல்லை. அதான் இப்போ வாசிக்கிறோம். நம்ம அதே பகுதியை திரும்ப வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்தோம். அப்படியே 18வது வசனத்துக்கு வாசிங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாயும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் எப்படி இருக்கணுமா? தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாயும் இருக்கும்படி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அன்னைக்கு பவுல் தீமோத்தேயுவிட்ட சொல்கிறார். இப்போ நானும் உங்களுக்கு கட்டளையிடுறேன். தாராளமாக கொடுக்குறவங்களா இருங்க. தாராளமாக கொடுக்குறவங்களா இருங்க. உதார குணம் உள்ளவங்களா இருங்க. வாரி இறைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. ஞானமாக செய்யுங்க. தமிழில் பழமொழி சேர்த்தே சொல்கிறேன். வழக்க சொல்தானே, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யணும், யாருக்கு என்ன செய்யணும். ஆனால் சுபாவம் எப்படி இருக்கு? செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கு. சுபாவம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கு. ஆனால் யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அதில் ஒரு ஆண்டருடைய நடத்துதல். யாருக்கு மீன் கொடுக்கணும், யாருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு சீன பழமொழி உண்டு, நீ பசியாக இருக்கவனுக்கு மீன் கொடுத்தா ஒரு நேரம் ஆகாரம் தான் கொடுக்க முடியும். அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு ஆகாரம் கொடுக்க முடியும். செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. ஞானமாக செய்யுங்க. தேவ ஆலோசனை எடுத்து செய்யுங்க. என்னுடைய ஊழிய தொடக்க காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. சொல்லணும்னு சொல்லி சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். ஒரு நாள் காலையில் ஒரு அம்மா வந்து அழுறாங்க. எங்கள் புருஷன் வீட்டையே கவனிக்க மாட்டேங்கிறாரு. அதாவது நான் ஏசியில் ஊழியத்துக்கு வந்த சுந்தரையா சாம்சன் எல்லாம் இருக்கிறாங்க. ரேஷன் அரிசி கூட வாங்க காசு கிடையாது. அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு 18-19 வயசு இருக்கும். அவன் வேலைக்கே போகல. அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், ஏம்மா இன்னையிலிருந்து உங்களுக்கு ரேஷனில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் நான் வாங்கி தரேன். உங்களுக்கு ரேஷனில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு பைக் மெக்கானிக் கடை தெரியும். அவனும் ஏசிய பையன்தான். அவன்கிட்ட உங்கள் பையனை அனுப்புங்க. நான் சொன்னேன், இந்த 85 இருக்கும், 85-86 சொன்னது. அந்த கடைக்கு உங்கள் பையனை அனுப்புங்க. அங்கே போய் அவன் எடுபடியாக இருக்கட்டும். டெய்லி 10 ரூபா தரேன். இப்போ சும்மா தானே இருக்கான். டெய்லி 10 ரூபா தரேன். 85 உங்கள் பையன் அந்த மெக்கானிக் வேலை படிச்சிட்டான்னா அவனுக்கு நான் கடை வச்சு தரேன். சுந்தரையாட்ட சொல்லி அவனுக்கு கடை வச்சு தரேன். நம்பர் 1, இன்னிலேருந்து உங்களுக்கு ரேஷன் ரைஸ் வாங்கி தந்துடுறேன். நம்பர் 2, உங்கள் பையன் அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போட்டும் டெய்லி 10 ரூபா நான் தரேன். நம்பர் 3, அவன் வேலை படிச்சிட்டான்னா கடை வச்சு தரேன். அந்தம்மா அதோடு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த அழுகையெல்லாம் கேட்டு அன்றைக்கி ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும். அந்த உதார குணம் வேண்டாம் நமக்கு. அவங்கள வாழ வைக்கிற உதார குணம் வேணும். அவங்களுக்கு வாழும் வழியை காட்டி தருகிற உதார குணம் வேணும். நல்ல லிபரலாக இருங்க. கண்டிப்பாக கற்றவங்களை ஆசீர்வதி. பிசினித்தனம் பண்ணி வறுமையில் போகிறவர்கள் உண்டுன்னு என் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 6வது மத்தேயு
6:19 20 இங்கே நிறைய ஆண்டவர்களுக்கு தாரார். அவர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு வரப்பு வெட்டி எல்லாம் செஞ்சு நல்ல விளைச்சலை கொடுத்துட்டார். நல்ல விளைச்சல் கொடுத்துட்டார். 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு விளைச்சல் வந்துச்சு. இவன் என்ன செய்யணும்? இந்த களஞ்சியத்தை இடித்து கட்டி பெரிதாக்கி இந்த களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன். நாளைக்கு இது ஒரு இடம், இன்றைக்கி ராத்திரி நீ செத்து பண்ண என்னடா பண்ண போகிற? ஆண்டவர் கேட்குறாரு. இவன் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. 3 விதமான அழிவுகள் வர வாய்ப்பு இருக்குது. 3க்கும் நல்ல ஒரு நல்ல விளக்கம் இருக்குது. பூச்சி, துரு, திருடர். பூச்சி அழிக்கும், திருடர் திருடிட்டு போகலாம், அதுவே தானாக துரு பிடிக்கலாம், ஆக்சிடைஸ் ஆகி துரு பிடிக்கும். இந்த விதமான அழிவுகள் வர வாய்ப்பு இருக்குது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறது. இந்த 3 விதங்களில் இயற்கையாகவே அழிவு வரலாம். யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிடலாம், எவனா நம்ம சம்பாதித்து தின்னுட்டுருக்கலாம். பூச்சி, திருடன், துரு நேச்சுரலாகவே அது கெட்டு போகும். இப்படிலாம் உங்களுக்கு சம்பாதிக்காது. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? நான் காணிக்கை தசம பாகம் கொடுக்கிறேன், அது ஆண்டவரை கனப்படுத்த கொடுக்குறேன், ஆசார் இடத்துல கொண்டு வரேன். எனக்கு எங்கே ஞான நன்மையை விதைக்கிறாங்களோ அவங்களுடைய சரீர நன்மைகளை சந்திக்க நான் கடனாளிகளாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, நேற்று என்னுடைய பலவீனம் எப்படி இருந்தது என்று என் கூட இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும். என்னுடைய காலையில் நான் எப்படி வந்து இங்கே சேர்ந்ததே நான் மிரக்கு. அதில் உங்களுக்கு ஞான நன்மையை விதைக்கிறேன். என் சரீர நன்மையை சந்திக்க நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீங்க. என் வீட்டில் இருக்கிற நேரலையில் கேட்டவங்களும் சரி, யூடியூப்பில் கேட்குறவங்களும் சரி, இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்குற யாரோ ஒரு கொடுக்குறார், அவருடைய தேவையை சந்திக்க நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். இது டிரான்சாக்ஷன். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு என்று விதைப்பது என்ன? ஒரு அருமையான வேத பகுதியை நினைப்பூட்டினார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் சீக்கிரமாக. லூக்கா 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகள் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவான். ஏரோதின் காரியக்காரன் என்று சொன்னால் செக்ரட்டரி, ராஜாவுடைய செக்ரட்டரி, அவனுடைய மனைவி சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அவருடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, சத்தியம் பிரசங்கிக்கப்படுவதற்காக, உங்களால் ஏன்றதை செய்யுங்க. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக ஒரு மிஷினரியை தாங்கிறோம். இந்த டிவி ஊழியம் மூலமாக அந்த சத்தியம் உலகமெல்லாம் போகிறதுக்கு செய்கிறோம். ஒரு நல்ல ஆவிக்குரிய செய்தித்தாள், ஒரு நியூஸ் லெட்டர், அதை சப்போர்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு வகையில் சத்தியம் உலகமுங்க பிரசங்கிக்கப்படணும். இப்போ மிஷினரி ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கல்ல, இந்த சபைக்கல்ல. டீ ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது எனக்கல்ல, இந்த சபைக்கல்ல. பிரியமானவர்களே, வெறும் இந்த ஊழியங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்கு விதையுங்கள். டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட். கடைசியாக ஒரு பிரின்சிபலை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வது, பிரியமானவர்கள், இந்த குறிப்புகள் நினைவச்சுக்கோங்க.
100 சங்கீதம் முழுவதையுமே வாசித்துருங்க. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும், அவருடைய வாசல் தனி ஜபமா இருக்கட்டும், குடும்ப ஜபமா இருக்கட்டும், ஆராதனைக்கு வருவதா இருக்கட்டும், அவருடைய வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. A heart filled with gratitude. A heart filled with gratitude. ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்தார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர். தனி ஜெபம் பண்ணும்போது நல்லா ஸ்தோத்திரிங்க. குடும்ப ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சபைக்கு வாங்க, சபையில் வந்து நல்ல ஆனந்த சத்தத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பிரியமானவர்களே, உபாகமம் 16:10 வாசிங்கள். உபாகமம் 16:10. அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தற்கு தக்கதாய், உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். நீயும் பிள்ளைகளும் மனைவியும் வீட்டில் வேலை செய்கிற எல்லாரும் கூட்டு சபைக்கு வந்து நல்ல கர்த்தரை துதித்து ஸ்தோத்தித்து, கர்த்தர் தான் இதற்கு எனக்கு செய்தார், கர்த்தர் தான் எனக்கு செய்தார் அப்படின்னு a heart filled with gratitude. ஒரு நன்றி அறிதல் உள்ள இருதயம் வேணும். இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம், பிரியமானவர்களே, நன்றி மறப்பது நன்றன்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஹார்ட் ஃபில்டு வித் கிராட்டிடியூட். பிரியமல்ல, சைக்காலஜி டுடே என்ற ஒரு ஆய்வு கட்டுரை, இன்று உளவியல் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையிலேருந்து ஒரே ஒரு பகுதியை வாசித்து நான் முடிக்கிறேன். அந்த சைக்காலஜி டுடேயில் இந்த நன்றி நிறைந்த இருதயம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்னு இருக்குது. முதல்ல அந்த ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹெல்த் பிரின்சிபல்,